ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாவ் அ குட் டே. இன்னைக்கு நம்மளோட லைஃபுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி ஒரு சில குட்டி குட்டி டிப்ஸ் வந்து பார்க்கலாமா? நம்மளோட டெய்லி லைஃப்ல இதை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நிறைய இடங்கள்ல நம்மளோட வாழ்க்கை என்ன அப்படின்றத புரிஞ்சுக்க முடியும். நிறைய இடங்கள்ல லைஃப்ல நம்ம என்ன பண்ணலாம், எது பண்ண வேண்டாம், எதை அவாய்ட் பண்ணலாம், எதை நம்ம பெருசா எடுத்துக்கலாம், எதை வந்து தட்டி விட்டுட்டு நம்ம லைஃப்பை பார்த்து போயிட்டே இருக்கலாம், எந்த மாதிரியான விஷயங்களை அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் இதுல சொல்ல போற குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு நிறைய விதத்துல யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம மிஸ் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு மீ அண்ட் மை லைஃப். நான் உங்க பிரியா. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போதோ இல்ல பார்த்து முடிக்கும் போதோ இதுல இருக்க கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம வீடியோ கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்க கொடுக்க போற அந்த குட்டி குட்டி லைக்ஸ் எல்லாமே இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்கா இருக்கும். ஃபர்ஸ்ட் டிப், நான் இப்போ சொல்ல போற 3 விஷயங்களையும் கொஞ்சம் கவனமா கவனிங்க. அதுல நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்க, எந்த ஸ்டேஜ்க்கு உங்களை சேஞ்ச் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அதாவது நீங்க ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஷன்லே இருந்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி நடந்து முடிஞ்ச விஷயங்களை யோசிச்சு தான் அந்த மாதிரி ஒரு டிப்ரெஷன் ஸ்டேஜ்லேயே இருப்பீங்க. நடந்து முடிஞ்ச விஷயம் முடிஞ்சது தான், அதை வந்து மாற்ற முடியாது அப்படின்றதும் நமக்கு தெரியும். இருந்தாலும் அதையே யோசிச்சு கவலைப்பட்டு வருத்தப்பட்டு அப்புறம் ஸ்ட்ரெஸ் ஆகி அந்த ஸ்ட்ரெஸ் அப்படியே ரொம்ப நாள் வரைக்கும் கொண்டு போய் டிப்ரெஷன் ஸ்டேஜுக்கு கொண்டு போயிருப்பீங்க. இந்த மாதிரி நீங்க மைண்ட் அளவில் ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்கீங்க அப்படின்னா மோஸ்ட்லி நடந்து முடிஞ்ச விஷயங்களுக்காக தான் உங்களோட லைஃப்பை நீங்க இப்படி வாழ்ந்துட்டு இருப்பீங்க. அதுவே நீங்க ரொம்ப பயத்திலே இருக்கீங்கன்னா மோஸ்ட்லி உங்களோட ஃபியூச்சரை நினைச்சுதான் அந்த பயம் உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். நம்ம வாழ்க்கை ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும், நம்மளோட வருமானம் எப்படி இருக்கும், நம்மளோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கும், நம்மளோட வேலை எப்படி இருக்கும், நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எப்படி இருப்பாங்க, நம்ம வாழ்க்கை இப்போ விட இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆகுமா இல்லை எப்படி ஆகும் அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் ஃபியூச்சரை பற்றி உங்கள் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சுன்னா ஒரு வித பயத்தோடையே உங்கள் வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் வாழ்ந்துக்கிட்டே இருப்பீங்க. அதுவே நீங்கள் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக கொஞ்சம் ஒரு சின்ன குழந்தைத்தனம் அப்பப்போ உங்களுக்குள்ளே எட்டி பார்க்குது, ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கீங்க, உங்களோட மைண்ட் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கு அப்படின்றத தாண்டி ஒரு மாதிரி அமைதியாக இருக்கு, பீஸ்ஃபுல்லாக இருக்கு, ரிலாக்ஸ்டாக இருக்கு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அன்னைக்கு உங்கள் கையில் இருக்க டைமை வந்து அழகாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. அன்னைக்கு உங்கள் கையில் கிடைச்ச நாட்களை வந்து நீங்கள் அழகாக மூவ் பண்ணி போயிட்டே இருக்கீங்க. அதனால தான் உங்கள் மைண்ட் வந்து எப்பவும் அந்த மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஹாப்பியான மைண்ட் செட்டில் இருக்குது. ஸோ இப்போ சொல்லுங்கள், நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க? டிப்ரெஷனில் இருந்தாலும் சரி, பயத்தில் உங்கள் லைஃப்பை வாழ்ந்துட்டு இருந்தாலும் சரி, அது ரெண்டையும் தூக்கி ஓரமாக போட்டுட்டு அப்படியே தேர்ட் ஸ்டேஜ்க்கு வந்துடுங்க. இன்னைக்கு நம்ம கையில் கிடைச்சிருக்க நாள் டைம், இன்னைக்கான இந்த ஒரு காலம் இருக்குல்ல, இதை வந்து நிம்மதியாக வாழணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிங்க. லைஃப் இனிமே வந்து கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும், அதை தாண்டி நிம்மதியா இருக்கும். ஸோ எந்த ஸ்டேஜ்க்கு போறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க, அப்படியே மாத்திக்கோங்க. செகண்ட் டிப், நான் இப்போ சொல்ல போற மாதிரியான மனிதர்களை உங்க வாழ்க்கையில மீட் பண்றீங்க இல்ல அவங்களோட நீங்க டிராவல் பண்ற மாதிரியான சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா முடிஞ்ச வரைக்கும் அவங்கள அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதாவது பணம் இருக்கவங்களை மட்டும் மதிக்கக்கூடிய ஆட்களா சில பேர் இருப்பாங்க லைஃப்ல. ஒருத்தர் ரிச்சா இருந்தா மட்டும் அவங்கள வந்து பயங்கரமா ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, அவங்க கூட ரொம்ப நெருக்கமா பழகுவாங்க. அதுவே இன்னொரு மனிதர் குணம் அவ்வளோ சூப்பரான குணமா இருக்கும், அவ்வளோ நல்ல பிஹேவியரா இருக்கும், அவங்க கிட்ட ஒரு நல்ல கேரக்டரா இருக்கும், பட் பணம் இல்லாதவங்களா இருப்பாங்க. உடனே அவங்க ட்ரீட் பண்ற விதம் வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது, கொஞ்சம் டவுன் பண்ணி அவங்கள ட்ரீட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரியான ஆட்களை நீங்க எப்பவாவது உங்க லைஃப் டைம்ல மீட் பண்றீங்க இல்ல அந்த மாதிரியான ஆட்களோட நீங்க டிராவல் பண்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் உங்க லைஃப்ல இருந்துச்சு அப்படின்னா தயவுசெய்து அவங்கள விட்டு நீங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்ப அவங்க உங்களோட இருக்கிறது நீங்க ரிச்சா இருக்கீங்க, உங்க கையில பணம் இருக்கு அப்படின்றதுக்காக மட்டுமே கூட இருக்கலாம். இன்னொரு நாள் உங்ககிட்ட இந்த பணம் இல்லை அப்படின்னா அவங்க உங்களை யாருன்னே கூட கண்டுக்காம போகக்கூடிய சூழ்நிலையும் வரும். ஸோ பணத்துக்காக மட்டும் ஒருத்தரை மதிக்கக்கூடிய மனிதர்களை வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா அவங்கள விட்டு கொஞ்சம் ஒதுங்கியே இருங்க, அது வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லது. தேர்ட் டிப், லைஃப்ல சந்தோஷம் அப்படின்றது நம்ம நினைச்சதெல்லாம் கிடைக்கும் பார்த்தீங்களா, அதுதான் சந்தோஷம் அப்படின்னு நம்மள நிறைய பேர் நினைப்போம். ஆனா உண்மையை சொல்லணும்னா நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம எப்படி என்ஜாய் பண்ணி நம்மளோட லைஃப்பை லீட் பண்றோம் அப்படின்றது தான் சந்தோஷம். ஸோ அதனால ஒருத்தருக்கு வாழ்க்கையில எல்லா விஷயமும் கிடைச்சிருக்கு, அதை நீங்க வெளியில இருந்து பார்க்கும்போது அவங்க வாழ்க்கையில அவங்க நினைச்சதெல்லாம் கிடைச்சிருக்கு, அதனால அவங்க சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு நினைக்காதீங்க.
அவங்க லைஃப்பை நீங்க அவங்களோட போய் ஒரு நாள் இருந்து பார்த்தாதான் தெரியும். அதனால நம்ம வாழ்க்கையில நம்ம நினைச்சதெல்லாம் கிடைக்கணும், அப்பதான் வந்து சந்தோஷமே நம்ம லைஃப்ல வரும் அப்படின்னு இது வரைக்கும் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதை கொஞ்சம் மாத்திக்கோங்க. நம்ம லைஃப்ல நம்ம கிட்ட இப்ப என்னெல்லாம் இருக்கு, அதை வச்சு நம்ம எப்படி நம்மளோட லைஃப்பை வந்து சந்தோஷமா லீட் பண்ணலாம் அப்படின்றத யோசிக்க ஆரம்பிங்க. லைஃப் வில் பி வெரி ஹாப்பி. 4th டிப், நான் இப்ப சொல்ல போற 2 விஷயத்துல உங்களுக்கு எந்த விஷயம் வேணும் அப்படின்றத நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது வருஷத்துல ஒரு தடவை சேலரி இன்க்ரிமெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஒரு நாள் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். இந்த இயர்ல இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க, இனிமேல் நம்ம ஒவ்வொரு மாசமும் சேலரி கொஞ்சம் ஜாஸ்தியா வாங்க போறோம் அப்படின்னு நினைச்சு அந்த ஒரு நாள் பயங்கரமா ஹாப்பியா இருப்போம். அந்த டேவை வந்து பயங்கரமா என்ஜாய் பண்ணுவோம் நம்ம ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம். அதுவே நீங்க ஒர்க் பண்ணக்கூடிய இடம், நீங்க எந்த இடத்துல ஒர்க் பண்றீங்களோ அந்த இடமா இருக்கட்டும், நீங்க பார்க்கக்கூடிய வேலையா இருக்கட்டும், உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் சந்தோஷம் கொடுக்குற மாதிரியான விஷயமா இருந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்க, நீங்க எல்லா நாளுமே ரொம்ப ஹாப்பியான ஒரு பர்சனா இருப்பீங்க. அதை விட்டுட்டு நீங்க வேலை பார்க்குற இடம் உங்களுக்கு பிடிக்கல, நீங்க பார்க்குற வேலை பிடிக்கல, உங்களுக்கு இருக்க பாஸ் உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், இல்லை உங்களோட ஒர்க் பண்ற கொலீக்ஸ் வந்து உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். இது ஒவ்வொரு நாளும் உங்க லைஃப்ல இருந்துகிட்டே இருக்கு. அந்த ஒரு நாள் மட்டும் சேலரி இன்க்ரிமெண்ட் கொடுக்குறப்ப ஹாப்பியா இருக்கீங்க, மற்ற எல்லா நாளும் ஏனோ தானோன்னு கடனுக்கேன்னு அந்த வேலையை பார்க்குறீங்க அப்படின்னா மனசளவுல நீங்க ரொம்ப டவுன் ஆகிட்டே தான் இருப்பீங்க. உங்களுக்கு அந்த வேலையிலையும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது, லைஃப்லையும் நிறைய நேரங்கள்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் கம்மியாயிட்டே இருக்கும். இதனால மைண்ட் அளவில் நீங்க வந்து ரொம்ப டவுனாவே ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ நமக்கு அந்த ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை இன்க்ரிமெண்ட் கொடுக்குற அந்த ஒரு ஜாபை விட ஒவ்வொரு நாளும் நம்மளை நிம்மதியா ஹாப்பியா வச்சுக்கிற மாதிரியான ஒரு ஜாப்ல போய் உட்கார்ந்தோம் அப்படின்னா நம்மளும் நம்மளை நிறைய விதத்துல வளர்த்துக்க முடியும். அது மூலமா நம்ம அடுத்தடுத்த ஸ்டேஜ்க்கு போக முடியும். அது மூலமா நம்மளோட ஏர்னிங்ஸை வந்து நம்ம ஜாஸ்தி பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ சொல்லுங்க, உங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை சேலரி மட்டும் இன்க்ரிமெண்ட் கொடுக்குற மாதிரியான வேலை வேணுமா, இல்லை ஒவ்வொரு நாளும் ஹாப்பியா என்ஜாய் பண்ணி பண்ணக்கூடிய வேலை, அது மூலமா உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் கிடைச்சு அது மூலமா உங்களோட ஏர்னிங்ஸை வந்து ஜாஸ்தி பண்ணிக்கிற மாதிரியான விஷயம் வேணுமா? நீங்க எதை சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். மறந்துடாம அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. 5th டிப், லைஃப்ல ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க தோத்து போயிடுறீங்க, ஃபெயில் ஆயிடுறீங்க அப்படின்னா அந்த டைம்ல கூட நீங்க உங்களை ரொம்ப வந்து கஷ்டப்படுத்திக்காதீங்க. என்னடா இது நம்ம இவ்வளோ முயற்சி பண்ணி தோத்து போயிட்டோமே அப்படின்னு நினைச்சு வருத்தப்படாதீங்க. அந்த டைம்ல நீங்க கொஞ்சம் உங்களை தட்டி கொடுத்துக்கோங்க. பரவாயில்ல, இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், இவ்வளோ தூரம் வந்து தானே இந்த டைம்ல ஃபெயில் ஆயிருக்கோம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நீங்க ட்ரை பண்ண இவ்வளோ தூரம் இருக்குல்ல, இவ்வளோ விஷயங்கள் இருக்குல்ல, அதை இந்த உலகத்துல நிறைய பேர் ட்ரை பண்ணாமலே கூட இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம இவ்வளோ எஃபர்ட் போட்டு இவ்வளோ தூரம் முயற்சி பண்ணி அதில் தானே ஒரு சின்ன தோல்வி வந்திருக்கு. இது ஒன்றும் நிரந்தரம் கிடையாது, இன்னொரு தடவை ட்ரை பண்ணலாம். மேபி அது நம்மளுக்கான ஒரு டைமாக கூட இருக்கும். அந்த டைமில் இப்போ நம்ம ஃபெயில் ஆனதுலேருந்து வெளியில் வந்து அது நமக்கு வெற்றியாக மாறுறது கூட வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதனால முயற்சி பண்ணி தோத்து போயிட்டீங்க அப்படின்னா அந்த டைமில் உங்களை நினச்சி நீங்கள் கஷ்டப்படுத்திக்காதீங்க. உங்களை நீங்களே தட்டி கொடுத்துக்கோங்க. அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகிறதுக்கு அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 6th டிப், எப்படி ஒருத்தர் பணம் வச்சிருக்காங்க அப்படின்றதுக்காக ஒருத்தர் ரெஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா அந்த மாதிரி ஆட்களை வந்து நீங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க, அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட இருந்து விலகி இருந்துக்கோங்க அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு மனிதர்களை சந்திச்சாலும் சரி, அவங்க மனுஷங்க அப்படின்றதுக்காகவே அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணுன்றத பழக்கமாவே வச்சுக்கோங்க. அவங்களோட குவாலிஃபிகேஷன் பார்த்தோ, அவங்க அழகா இருக்காங்க இல்ல அப்படின்றத பார்த்தோ, இல்ல அவங்க சொசைட்டில இப்படி ஒரு பொசிஷன்ல இருக்காங்க அதுக்காக நம்ம ஒரு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னோ, இல்ல இவங்க வந்து பணம் வச்சிருக்காங்க, அவங்களோட லைஃப்ல நிறைய விஷயங்கள் வந்து வச்சிருக்காங்க, அசர்ட் நிறைய இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கன்சிடர் பண்ணி மட்டுமே ஒருத்தருக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு எப்பவும் யோசிக்காதீங்க. ஒரு மனுஷனா இன்னொரு மனுஷனை நம்ம கண்டிப்பா மதிக்கணும். அது நம்மளோட பெரியவங்களா இருந்தாலும் சரி, நம்மளோட சின்னவங்களா இருந்தாலும் சரி, மரியாதை அப்படின்றது எந்த ஒரு இடத்துலையுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எப்பவுமே ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷன் கண்டிப்பா மதிக்கணும் அப்படின்றத ஒரு பழக்கமாவே நம்ம வந்து கொண்டு வந்துடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி ஒருத்தரை மதிக்கும் பொழுது நான் இப்ப சொன்ன மாதிரியான விஷயங்கள்லாம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு இதெல்லாம் இருந்துச்சுன்னா தான் ஒருத்தரை மதிக்கணும் அப்படின்னு எப்பவுமே நினைக்க கூடாது. மரியாதை அப்படின்றது அவங்க நம்ம கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க, நம்ம கிட்ட எப்படி பேசுறாங்க, எப்படி பிஹேவ் பண்றாங்க அப்படின்றத வச்சும்,
அவங்க ஒரு மனிதன் அப்படின்றதுக்காகவும் தான் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதை எப்பவுமே வந்து உங்கள் லைஃப்பில் ஒரு பழக்கமாகவே ஃபாலோ பண்ணுங்க. இதனால நீங்கள் இப்போ இருக்கிறத விட அடுத்த ஒரு லெவலுக்கு உயர்ந்து தான் போவீங்களே தவிர தாழ்ந்து எந்த இடத்துலையும் போயிட மாட்டீங்க. ஸோ அவ்வளோதான். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்மளோட சேனலோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.